கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸை பார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதோட ஒரு பார்ட் தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறது. கொஞ்ச நாள் கழித்து இப்போ வீடியோ போடுறேன். ஒரு சின்ன பிரேக்கு, வெக்கேஷன், குட்டீஸ்க்கு லீவுன்றதுனால கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. இனிமேல் கண்டினியூ வீடியோ நம்மளுக்கு வந்துடும். என்னோடய கிச்சனில் ஒரு ஃபேவரட்டான ஆர்கனைசர்னால் இந்த ட்ராயர் ஆர்கனைசர் தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக எப்படி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மாடுலர் கிச்சன் பண்ண பிறகு பெருசாக இதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் சில டைம் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக வரும். டிமார்ட்டில் வாங்கினது. இது கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட கலர், அதோட வெரைட்டி, அந்த சைஸு, அதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். 500 சம்திங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். 5 ட்ராயர்ஸ் வரும். ஆனால் இதில் எனக்கு 4 போதுன்றதுனால சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாங்க. மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இதுக்கு நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நம்ம கிச்சன் டூர்லாம் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ராயர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கான வீடியோ நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வைக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு திங்ஸுமே என்னோடய கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லானதை நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் சைஸை பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக வந்து மல்டி கலரில் வாங்குவோம். இது பிளெயின் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால ஸ்டீல் ட்ராயர்ஸ் எல்லாம் நான் 3 தான் கம்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். பட் இந்த பக்கம் எனக்கு சின்ன சின்ன ட்ராயர்ஸாக பண்ணணும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ இதில் முக்கியமாக நான் ஒரு திங்ஸுமே யூஸ்ஃபுல்லானதை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது என்னென்ட்டு உங்களுக்கு ஒன்றுனா இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராயரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ், அப்புறம் பார்த்தா ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக வச்சுருக்கேன். ஸோ கிச்சனில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரேக் இருக்கணுங்க. நம்மளுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் இந்த பாக்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் அது எல்லாமே அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி யூஸ்ஃபுல்லான டூல்ஸுங்க. இந்த ஆனியன் சாப்பராக இருக்கட்டும், கார்னை வந்து அழகாக இது உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துரும். ஸ்வீட் கார்ன் பண்ணுறதுக்கு இந்த ஃபனல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ மேஷரு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த கட்டர், ஒவ்வொன்றுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். என் வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்பப்போ ஆகும். ஸோ அதுக்காக இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடலாம். ஆனால் டெய்லி எடுக்க மாட்டோம். தேவைப்படும் போது எங்கேயோ வச்சு தேடக்கூடாதுன்றதுக்காகவே இதில் அழகாக அடுக்கி வச்சாச்சு. அடுத்த பேசிக் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக வச்சுப்பேன். நிறைய யூஸ் பண்ணுறத விட நம்ம மினிமலாக வச்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ராஸ் வாங்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேருக்கான ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, சூப் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் 4 தான் கரெக்டாக வச்சுருப்பேன். அங்கங்கே போடக்கூடாதுன்ட்டு ஒரு ரப்பர் பேண்டில் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்குவீஸ் இருக்கும், குட்டி குட்டி கிளிப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட்காக குட்டி விஸ்கர், எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம்ஸாக ரெகுலராக யூஸ் ஆகும். ஆனால் அது எங்கே வச்சுட்டோம் நம்ம தேடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ட்ராவில் போட்டு வச்சுட்டேன். தனியாக ஸ்டிக்ஸ் வரும் பார்த்திங்களா, அதுவும் வச்சுருக்கேன். தேங்காய் நோண்டுறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு கத்தி, ஒரு பீலர் எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா எனக்கு அது எங்கேயாவது தொலைஞ்சிரும். எப்போயுமே எடுத்து வைப்பேன். மிஸ் ஆகிட்டுன்னு டென்ஷன் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எப்போவுமே இதில் வச்சுருப்பேன். ஸோ இந்த ரேக் முழுக்க அதுக்காகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரேக், 4th ரேக்கில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ்க்கு சில ஸ்டாக் எப்போவுமே வாங்கி வைப்பேன். போகும்போது ஞாபகம் இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கிறதெல்லாம் இந்த ரேக்கு டெடிக்கேட்டாக கொடுத்துட்டேன். நிறைய க்ராசரி, வெஜிடபிள்ஸ்லாம் மொத்தமாக வாங்க மாட்டேன். தேவையானதை மட்டும் வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணுறது தான் நான் எப்போவுமே செய்கிறது. இதுக்கான வீடியோலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரேக்குக்கு ஏற்ற மாதிரி அழகாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த கேப் கொஞ்சம் இருந்தது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இன்னொரு ரேக் வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்தது. அதை வச்சு நம்ம அயன் கடாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சில கிச்சனுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி டின்னருக்கு பண்ணுறதுக்குன்ட்டு அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஸ்டாண்டும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அயன் பாத்திரங்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்பேன். நிறைய வச்சுருக்க மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் தோசைக்கல் மட்டும் 1 2ன்றதில்ல 3 இருக்கும். 1 நான்வெஜ்ஜுக்கு டெடிக்கேட்டாக தனியாக வச்சுருவேன். ஒரு 2 மட்டும் 2 தவா வச்சு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
பேசிக்காக இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தவா எப்படி யூஸ்ஃபுல்லோ கடாயும் பார்த்து 2 வச்சுருப்பேன். ஒன்று பொரியல் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய கடாய் வச்சுருப்பேன். இது எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் உங்களுக்கு பிரான்ச்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திர கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். அதே போல் அதுக்கான லிட்ஸும் பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருவேன். ஏன்னா அந்த ஸ்டீல் லிட் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா குட்டி குட்டி பூச்சி எதுவும் விழாதுன்றதுக்காகவே அதில் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேனு. இதில் உங்களுக்கு ரவா தோசை ஊற்றலாம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த பேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸாக நிறைய விஷயங்கள் இதில் செஞ்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 9 குழி இருக்கிற மாதிரி பணியாரக்கல். யூஸ்வலாக உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து 7 அந்த மாதிரி வரும். பட் இது ஸ்கொயராக வரதுனால இது 9 குழி வரும். இது இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், கரெக்டாக தெரியல. பட் இது ரேட்டும் பார்த்திங்கன்னா 1000க்குள்ளேயும் 700ன்ற மாதிரி வரும். நல்லா வெயிட்டாக வரும். எப்போவுமே இரும்பு பேன்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். இதுக்கேற்ற ஸ்கொயர் மூடியும் போட்டுட்டேன், ஸோ அப்படியே டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக. அதே போல் இது உங்களுக்கு புல்கா பண்ணுறதுக்கு, ஏதாவது வெஜிடபிள்ஸை உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இரும்பு பேன்லேயும் நம்ம கண்டிப்பாக எண்ணெய் தடவி வைக்கணும். இதில் ஒன்று தான் என்கிட்ட வந்து ஆப்பக்கல்லுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறது வந்து நான்ஸ்டிக்கில் இருக்குது. மற்றபடி எல்லாமே என்கிட்ட இரும்பில் தான் இருக்குது. இது ஒன்று தான் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா ஆம்லேட்டுக்காகவே, எக்கு இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுறதுக்காகவே குட்டியாக ஒரு பேன் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா மோஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக குட்டி ஷேப்பில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு பொருள் ஏதோ வாங்கும் போது கிஃப்டாக கொடுத்தாங்க. அது கூடவே எனக்கு பிடிச்ச ஒரு வேஃபல் மேக்கர். குழந்தைங்க இந்த வெக்கேஷனுக்கு இருட்டே இருந்தாங்கன்ட்டு வாங்கினது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ரேட் 1000க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். வேஃபல் வீட்லேயே குட்டி குட்டியாக அழகாக வந்து பண்ணிடலாம். இது உங்களுக்கு கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகுன்றதுனால அதுக்கான மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் நான் விலாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ ஜஸ்ட்டு இந்த டூல்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்ட்டு. இப்போ இந்த ரேக்கை ஒரு பொருளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் கவரில் ஏன் நான் பேக் பண்ணி வைக்கிறேன்னா, ரெகுலராக டெய்லி பேஸில் எடுக்க மாட்டோம். ஸோ எப்போயாவது தேவைப்படும் போது எடுக்க போகிறோம். ஸோ டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு கவர் பேக்கிங் பண்ணிவிட்டு இந்த வேஃபல், இந்த ஆப்பாக்கடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அடுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரோவில். சைஸும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேப்ஸும் இருக்கணும், கொஞ்சம் காத்தோட்டமும் இருக்கணுன்றதுக்காக இது பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. பிளான்டே இல்லாத விஷயம் இது, ஆனால் அழகாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ரேக்கில் 2 கடாயை வச்சுட்டு அடுத்த ரேக்கில் பணியாரக்கல், பேன்ஸுன்னு ஒன்றா வைக்கும் போது அந்த 4 ரேக்லேயும் பர்ஃபெக்டாக கரெக்டாக செட் ஆகிடுச்சு. தோசைக்கல் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கில் பர்ஃபெக்டாக ஈஸியாக எடுக்கிற மாதிரியும், அதே போல் அந்த பிடி எல்லாமே இடிக்காத மாதிரி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்லேயும் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ எண்ணெய் தடவி வைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் சிந்தும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் கேஸ் சிலிண்டருக்கு கீழே அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸை வேஸ்ட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். 2 விதமான விஷயங்களை 2 விதமான ரேக்கில் வச்சதுனால எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த ரேக்ஸ் எல்லாம் ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட டிஷ்வாஷர். ஸோ இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மிஷினுங்க. முக்கியமாக ஸ்கூல் டைம்லலாம் குட்டி குட்டி லஞ்ச் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து விழும். அந்த பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஷ்வாஷர் கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கப்போர்ட்ஸ் போட்டதுனால ஒவ்வொரு ரேக்கும் பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. அடுத்த கப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க்கு கீழே இருக்கிற ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பை வந்து எப்போவுமே நம்ம டஸ்ட்பின்ஸு நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி வைப்போம். பட் நான் இப்போ டஸ்ட்பின்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிங்க்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால 2 ரேக் வர மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சுட்டு மேலே லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா ரசக்கற்பூரம், அப்புறம் பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாலிஷு, டஸ்ட்பின் ரோல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரசக்கற்பூரம் வீட்டில் நிறைய வச்சுக்கோங்க. முக்கியமாக சிங்க்கு கீழே, சிங்க்குக்குள்ளே, அந்த சைட்லலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். காக்ரோச்சஸ், குட்டி குட்டி பூச்சியெல்லாம் குறையிறத நான் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரேன். பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்காகவே தனியாக க்ளீனிங் ப்ரஷஸ் எல்லாம் 2 வச்சுருப்பேன். ஆயில் கேனுக்கு தனியாகவும் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும். அது கூட வந்து க்யூட்டான வந்து க்ளீனர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷோடு வரும். இந்த விண்டோஸ் கிட்ட குட்டி குட்டி டஸ்ட்டை டக்குன்னு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொரு டூல்ஸுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வேண்டியது மட்டும்தான் வச்சுருப்பேன். நிறைய வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன்.
நெக்ஸ்ட்டு கவர்ஸில் நம்ம நிறைய அங்கங்கே போட்டு வைப்போம், சுருட்டி வைப்போம். அதில் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா காக்ரோச்சஸோட முட்டைலாம் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கவர்ஸ் எல்லாம் நீட்டாக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக உங்களுக்கு இதெல்லாம் தேவையோ இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போட்டுட்டு அழகாக ஒரு சின்ன பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி டஸ்ட்பின் கவர் பாக்ஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக மடித்து அதில் அழகாக வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டஸ்ட்பின் ரோல் கவர் வரும் பார்த்திங்கன்னா, பெரிய கவர்ஸு. ஸோ அதுவும் வச்சுருக்கேன். சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து டீகம்போஸ் ஆகிறதுலாம் தனியாக செப்பரேட் பண்ணி தான் கொடுக்கணும் இப்போ. ஸோ அது தனியாகவும் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் தனியாக இந்த பிளாக் கலர் கவர்லன்ற மாதிரி 2 விதமான கவர்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த குட்டி பாக்ஸ் லிட்டோடு இருக்கிற காரணமே ஆரோ நம்ம ஃபில்டர் போடுறோம்ல, அதில் வர வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு. யூஸ் பண்ணிட்ட பிறகு திரும்ப நான் ஃபில்டர் போடுவேன். ஸோ அதுக்காகவே ஒரு பாக்ஸ் லிட்டோடு வச்சிட்டோம்னா வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் எதுக்காவது யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு பழைய துணி வாஷ் பண்ணுறதுக்கு, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அவ்வளோதான். அண்டர் சிங்கில் சிம்பிளாக எனக்கு தேவையோ அதை மட்டும் தான் வச்சுருப்பேன். நிறைய பொருட்கள் இருக்காது, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் வேஸ்ட் வாட்டர்லாம் போகிறதுனால. இந்த கபோர்டு வரைக்கும் முடிச்சிட்டேன். அந்த பக்கம் இருக்கிற பார்ட்டேஷன் க்ராக்கரி யூனிட்லாம் நான் இன்னொரு விலாகில் காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ரேக்ஸ் வச்சுருக்கேன்ல, அந்த கரண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இன்றைக்கான மோட்டிவேஷன்லேயே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா மார்னிங் வந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க. எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் புகழும் ஒருவனுக்கே அப்படின்ற ஒரு சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாங் ஏஆர் ரஹ்மான் சார், விஜய் சாரோட காம்பினேஷனில் சூப்பர் ஹிட்டான சாங். அதில் ஒரு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு செல். எவ்வளோ ஒரு அழகான லைன்ஸ் பாருங்களேன். கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுன்ற மாதிரி ரொம்ப அழகாக லைன்ஸ்லேயே இதை நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம லைஃப்பில் நிறைய காயங்கள், கஷ்டங்கள், அதில் வந்த நியாயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். நம்ம கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்ம அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்து நம்ம லைஃப்பை அடுத்த லெவலுக்கு போகிறத யோசிக்காமல் ஜஸ்ட்டு அதையே நினச்சி நம்ம லைஃப்பை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா டோட்டலாக வேஸ்ட்டுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன லைன்ஸ்லேயும் இந்த மீனிங்கும் பார்த்திங்கன்னா, கடவுள் இருக்கார், அவர்கிட்ட விட்டுட்டு நீ சென்று கொண்டே இரு. உன் லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே போங்க. கண்டிப்பாக அதுக்கான பவர் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அது உணரும். ஒரு நாள் இன்றைக்கே நடக்கலைன்னா பரவாயில்ல, ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. நம்மளை ஏமாற்றணும், நம்மளை கஷ்டப்பட்டவங்களோட ஒவ்வொரு விஷயம் வேறு ரூபத்தில் கடவுள் காமிப்பார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மனசு தள்ள விடக்கூடாது. அடுத்த விஷயங்கள் போயிட்டே இருங்க. கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பாருன்ட்டு. ஸோ ஸ்டீல் ரேக்குன்றதுனால எப்போவுமே ஒரு ஷீட் போட்டுடுவேங்க. இந்த மாதிரி ஷீட்ஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கிது. கட் பண்ணிவிட்டு அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஒவ்வொரு டிவிஷனாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடன் ஐட்டம்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த வடிகட்டி குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இது ரெகுலராக எடுப்பேன். டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கரண்டிகள், அதுலேயும் பார்த்திங்கன்னா தோசை கரண்டி, இதெல்லாம் வந்து ஒன்று தான், நிறைய வச்சுக்கக்கூடாது. கரண்டி இருக்குன்றதுக்காக ஒரு 10 கரண்டி வாங்கி வச்சுட்டாலும் நிறைய உங்களுக்கு சேர்ந்துடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆகிடும். 2 கரண்டி, ஒரு தோசை கரண்டி, அந்த மாதிரி பிளான் பண்ணி, ஒரு குழி கரண்டினா உங்களுக்கு 2 இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி யோசித்து நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரோட வெயிட்டாக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்கன்னா கத்தி, அப்புறம் ஒரே ஒரு பீலரு, இல்லை ஒன்று தான் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் லைட்டர்லாம் நம்மளுக்கு எங்கே வச்சிட்டோம்னே நம்மளுக்கு ஐடியா இருக்காது. மார்னிங் அந்த 1 hour குக்கிங்குள்ளே இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ட்ராவை திறந்தால் எல்லாத்தையுமே அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரேக்லேயே பெண்ணு வச்சுருக்கேன்ட்டு அப்படி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வச்சுருப்பேங்க. முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதுக்கு, முக்கியமாக ஸ்ப்ரவுட் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு 4-5 சைஸில் வரும். அது ஒரே மாதிரி அடுக்கி வச்சிட்டோம்னா எதுக்காவது யூஸ் ஆகும். கண்டிப்பாக குழம்புக்கு, சாப்பாடுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். அது கூட ஒரே ஒரு பால் பாத்திரம், ஒரே ஒரு டீ பாத்திரம். பால் பார்த்திங்கன்னா தயிர் போடுறதுக்காக காசு யூஸ் பண்ணுவேன். இந்த டீக்கான பாத்திரம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டீ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது 2மே கரெக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு குக்கிங்க்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள்ன்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு. அது கூடவே தயிருக்குன்னு ஒரு 2-3 பாக்ஸ் வச்சுப்பேங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தயிர் மாற்றி நம்ம போடுறதுனால தயிருக்குன்னு ஒரு பாக்ஸஸ் வச்சுப்பேன். ஏன்னா இது தனியாக வச்சுருவேன். இந்த பொருட்களை நம்ம மறந்துவும் கூடாதுன்றதுக்காகவே அடுக்கி வச்சுருவேன்.
இது நார்மல் ஒரு டின் பாக்ஸுங்க, ஏதோ கஞ்சி வாங்கும்போது கொடுத்த பாக்ஸு. இது டிஐவை பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். இதுக்கான வீடியோ அப்புறமா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பாக்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் டிஷ்யூஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரான பாக்ஸில் டிஷ்யூஸ் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அழகாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராயரில் வச்சிட்டோம்னா எப்போ குக்கிங் பண்ணும்போது தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்க போகிறோம் இதில் வச்சு. ஸோ அவ்வளோதான். இது பேசிக்காக மார்னிங் எழுந்த உடனே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே. அடுத்த ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்த ரேக் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பாத்திரம் நான் எப்போவுமே வச்சுக்க மாட்டேன். 2 இருந்தாலே போதுங்க. நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நிறைய வச்சுக்கோங்களேன், அது இருக்குல்ல அப்புறமா பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ ஒவ்வொரு பொருளாக என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயே பர்ஃபெக்டாக ஒரு 2-3 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தேவைப்படும். கீரை அலசுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸில் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் டென்ஷன் இல்லாமல் குக்கிங் பண்ணலாம். அதே போல் அடுத்த 3 பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் ஹாட் வாட்டர், ஜீரக வாட்டர், பதிமுகம் ஏதாவது ஒன்று வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பாத்திரம் லிட்டோடு வச்சுருப்பேன். ரசத்துக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே லிட்டோடு வச்சிட்டோம்னா செட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். சாப்பாடுக்குன்னு தனியாக அதுக்கான தட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை பாருங்கள், காலையில் எழுந்த உடனே இந்த ரேக்கை திறந்தால் நெக்ஸ்ட் லெவல் குக்கிங்க்கு நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா. ஸோ அவ்வளோதான். இந்த 3 ரேக்கில் இந்த மாதிரி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னர் பக்கம் எல்லா கபோர்ட்ஸும் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அடுத்த விலாகை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை நான் கண்டினியூஷனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த விலாகே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மேலே கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு க்ராக்கரி யூனிட் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக டிவிஷனாக பிரித்து காமிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.